எவ்வாறு கண்ணு நம் நாட்டுக்கு இளவரசியாக வந்தால் நல்லா இருக்கும் என்று ஊரும் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு அரசாணி பதிகளும் அனைவரும் வந்தாங்க வந்திருப்பாங்க. நீ பாக்கத்துக்கு ஆயினா தெரியா? ஒவ்வொரு நாட்டு மன்னாடி மன்னரும் அரண்மனை அமர்ந்து கொண்டிருந்தாங்க. என் தந்தையார் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்றாங்க? ஒரு பெண்ணுக்கு பெருசு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு பெருசா எதுன்னா பொண்ணு பூந்துல ஒரு பெண்ணுக்கு பெருச சொத்தே தெரியுமா? ஆடை யாரும் பெருசு கிடையாது, கோடிக்கான பணம் பெருசு கிடையாது, பட்டு பீடாம பெருசு கிடையாது. அவ கண்ணு கேட்ட மனம் தான் தேர்வு செய்வா. அப்படியா? இது எனக்கு தெரியாதே போச்சா? அவ கண்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்க திரும்ப சேர்ந்துப்பா. என்ன சொல்றது? அப்படி இரு கண்களுக்கு யார் பிடிக்குமோ என்று அந்த மணமாலை மலர் மாலை கொடுத்து உன் கண்ணை கேட்ட மன நீயே தேர்ந்து கொள்ள மலர் மாலை கொடுத்து வைத்து முட்டார். ஏன்னா ஒப்பந்தம் சூப்பர் பால். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து நீ ரெடி பண்ணிக்கோ. தொடர்பு கட்ட உன் கண்ணுக்கு யார் பிடிக்குமோ நான் சொல்ல வந்தேன். அப்படி அந்த பயிர் மலர் மாலை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாட்டு மன்னாரையும் பார்த்து கொண்டு வந்தேன். நான் இப்படி ஒவ்வொருத்தையா பார்த்துக்கிட்டே வந்தேன். எதுனா அப்படி பார்க்கும் வர நேரத்தில் எப்படி சொல்லுவேன்டா? சொல்லணும் இல்ல சூட்டாலாம் சொல்லு. நாய நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லணும். நான் எப்படி சொல்லுவேனா? தண்ணி வருமா? அப்படியா? எல்லாரும் அங்க வரும். கண்ணு தள்ளி வரும். நெல் இருக்கும். நான் எது கத்துற தெரியுமா? எதுக்கு எது கத்துற? அப்பேற்பட்ட சபையில ஏந்து ஒரு ஆணவ என் கையை பிடிச்சாண்டா. ஐயோ அவன் சொல்லுமா? அவன் முண்டாஜா அவன் முண்டாஜா எவன் கை பிடிச்சான் காது. அவன் முண்டாஜி இப்ப போய் அவன் என்ன கேளு. அந்த பாய் அவன் மண்டாடி மன சொல்ல உன்னை கை பிடிச்சாலும் அவன் முண்டாஜி பல அவன் மண்டாடி பால பாத்தியா? ஆனா கடமை கட்ட நாயே அந்த பாய் நான் தாண்டா சரவணோ சரவணோ. சொன்னியாயம்மா சொன்னியாயம்மா நீ அப்பா சொல்லடா சரவணோ சரவணோ. சரி விட்டுவிடேம்மா. நீ சொல்லிடுறா அப்பா சொல்லி சொல்லலாம். டேய் நீ ஊம்பி ஆயாதம்மா ஊம்பி ஆயாதம்மா. என் மனசுல இருக்கிற குறை எப்படி சொல்லுவேன்? ஏம்மா ஏம்மா இதுமா ஒண்ணா பண்ணா 3 கட்டணும். கட்டுனியா? இவ்வளவு பெருசா ஆகிக்கிறேன். 3 வேலை கட்டு. அப்படி இந்த பையனும் அந்த மாபெரும் சேர்ந்து ஒரு ஆளோ என் கையை பிடிச்சான். அவன் பேரே தெரியாது, ஊரே தெரியாது, நாடே தெரியாது, எந்த குலத்தை சேர்ந்து தெரியாது. இங்க எல்லாம் உட்காந்து திடீர்னு வந்து கை பிடிச்சா சும்மா வரப்பீங்க. பலான அடிக்க மாட்டாங்க. இல்ல ஒருவேளை நீ முன்னால அவனை வச்சிருந்துக்கலாம், லவ் பண்ணிருந்துக்கலாம். சும்மா போய் அவன் கை பிடிப்பான். என்ன சொன்னேன்? ஒண்ணு வச்சிருந்துக்கலாம். மாபெரும் சபை ஏந்தி ஒரு ஆடவன் தைரியமா ஏந்தி ஒரு பெண்ணை கருப்பிடி தவறு என்னவளுக்கும் அண்ணவனுக்கும் என்ன தகாத ஒரு இல்லாமல் மாபெரும் சபை ஏந்தி ஒரு ஆடவன் கையப்பட்டு நாட்டு மக்கள் நகைத்தாங்க, கைத்தடி சிரித்தாங்க, அவங்க நாடு சென்று விட்டாங்க. அப்படி நான் என்ன செய்ய தெரியுமா? எவன் ஒருவன் என்ன கையை தொடுத்தானோ அப்பேற்பட்ட சபையில் அவனே நான் மாறி சொல்லிவிட்டேன். ஏன்னா நாய் தான் செட்டி நாய் தலை மேல தான் ஓடிக்கலாம். நீங்க பக்கத்து ஊர்ல எடுத்து போவா பொங்க பானை வீட்டுல வச்சா நாய் நடக்காது. நாய் கை பிடிச்சலாம் சட்டி இந்தம்மா நைட்டு அப்படி எவன் ஒருவன் என் காலத்தை பிடித்தானோ அவனை மாறி சொல்லிவிட்டேன். அப்படி சேர்ந்து போயிடும் என் தந்தையிட்டிருந்து புகழோடு சென்று அவன் ஊரை தெரியாது, பேரே தெரியாது. அவன் புகழோடு சென்று ஒரே ஒரு நைட்டு இரவு தான் கழிஞ்சு போச்சு. ஒரே நைட்டா கழிஞ்சு விட்டது. அதிகாலையில் இருந்து காலை கடை முடித்து கருத்திலே குளத்துக்கு பண்ணி நேராக குளக்கரை சேர்ந்தேன். நான் அங்க சென்ன போயிது அங்க இருக்க மாதங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து என் மத பெண்கள் இருந்தாங்க. இத வருவண்டாபார் தேர் ஓட்டி மனைவி, அத வருவண்டாபார் குலவர்கள் மனைவி, அதை வருவண்டார் கண்ணன் மனைவி என்று ஏசினாங்க. தேர் ஓட்டி மகனியா யாரோ பேச காதல் போடாமல் நான் பாட்டு கொலக்கரை சென்று விட்டேன். கருத்துல குடத்தை கொண்டு நேராக குளக்கரை சென்று குடத்தை ரெப்பி விட்டேன். என்னால் அந்த குடத்தை தூக்க முடியவில்லை. ஏன்னா நீ அவன்கிட்ட போண்டு அது பெரிய கூட ஏன் தெரியுமா? நான் ஒரு பட்டத்து இளவரசி. நீ பட்ட